ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ரோபோட் பண்ணுறதா டிசைன் பண்ணியிருக்கீங்க. யூடியூப்ஸில் நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோ பார்க்குறீங்க. அமேசானில் ஆர்டர் பண்ணி நமக்கு தேவையான மோட்டார் சென்சார்ஸ் எல்லாத்தையும் வாங்குறீங்க. இப்போ அந்த ஆர்டர்ஸ் உங்கள் கைக்கு வந்துடுது. நீங்களும் டேபிள் மேலே அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்து ரோபோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஒயரிங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க, கோட் அப்லோட் பண்ணுறீங்க, பவர் ஆன் பண்ணுறீங்க. ஆனால் அந்த இடத்துல எதுவும் நடக்கலை. எந்த எல்இடியும் க்ளோ ஆகல, மோட்டார்ஸ் மூவ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுது, ரோபோட் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன நினச்சிருப்போம், இது வந்த காமெடியாக டேமேஜாக இருந்திருக்கும், இல்லை ஃபேக் ப்ராடக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ஆக்சுவல் ப்ராப்ளம் அதில் இருக்காது, நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ்க்கான பேசிக்ஸில் இருக்கும். ரோபோட்டிக்ஸில் பிகினர்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு நம்பர் 1 ரீசன்ஸ் கோடிங் இல்லை, அது எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதும் ரோபோட்ஸுக்கு தேவைப்படுறான முக்கியமான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் என்ன, அது எப்படி ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணணும், ரியல் ஹார்ட்வேர் இல்லாமல் சிமுலேஷன் மூலயமாவே எல்லாத்தையும் எப்படி நம்ம ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோபோட்னால் என்ன. ஏதோ ஒரு மெட்டல் பாடியை, பிளாஸ்டிக் பார்ட்ஸு, மோட்டார், சென்சார், பேட்ரி அப்படின்னும் இவ்வளோதான் ஒரு ரோபோட்டா? இது எல்லாத்தையும் டேபிள் மேலே வச்சா அந்த ரோபோட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருமா? இல்லை. ஹியூமன் பாடி கம்பேர் பண்ணலாம். நமக்கு பிரெயின் டிசைட் பண்ணும்போது கிளாஸ் எடுக்கணும். பிரெயின் டைரெக்டாக ஹேண்டை மூவ் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு பிரெயின் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அனுப்பும், அந்த சிக்னல் நர்வஸ் வழியாக ட்ராவல் ஆகும், மசில்ஸ் அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஹேண்ட் மூவ் ஆகும். ரோபோட்டு இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் லைக் கண்ட்ரோலர். அந்த கண்ட்ரோலர் தான் பிரெயின். சென்சார்ஸ் இருக்குது, மோட்டார்ஸ் இருக்குது, மசில்ஸ் இருக்குது, பேட்ரி இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு பார்ட்டாக ஒர்க் ஆகும். ஜஸ்ட் லைக் கண்ட்ரோலர் பிரெயினாக ஆக்ட் ஆகும். சென்சார்ஸ் அதை சுற்றி இருக்க சென்ஸை ஆக்ட் பண்ணும். லைக் அதோட ஐஸு, சுற்றி இருக்க என்வாயன்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கான, சென்ஸ் பண்ணுறதுக்கான இப்படிலாம் ஒர்க் ஆகும். இதோட மெயின் மோட்டார்ஸ் தான் இதெல்லாம் மசில்ஸாக ஆக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இதோட பேட்ரி தான் இதோட ஹார்ட். ஒன்ஸ் பேட்ரி ட்ரை ஆச்சுன்னா அது எப்பேற்பட்ட எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலுமே அது ஒர்க் ஆகாது. ஸோ இதோட கோர் ஹார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியில். ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் இல்லைன்னா ரோபோட்டிக்கு லைஃபே இல்லை. ஸோ அதனால் ரோபோட்ஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரோபோட் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அதை பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருப்போம். வீடியோ பார்த்த உடனே எக்ஸைட் ஆகி டேரெக்டாக காம்பனன்ட்ஸ் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். லைக் இந்த ஆர்டினோ, யூஎஸ்பி, சென்சார்ஸ், மோட்டார்ஸ், பிரெட் போர்டு, ரிலே, எல்இடி எல்லாத்தையும் கார்ட்டில் ஆட் பண்ணி ஒரு ஆர்டர் பண்ணிடுவோம். அதையும் நிறைய செலவும் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த காம்பனன்ட் கைக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒன்றோட ஒன்று எப்படி கரெக்டாக கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்போம். அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு கோட் அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா ஒன்று அது ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும், இல்லைன்னா லூஸ் கனெக்ஷன்ஸில் இருந்திருக்கும். ஸோ இப்படி ஃபுல்லாக தெரியாமல் பாதியில் பண்ணியே நிறைய காமன் வேஸ்ட்டாக நம்ம ட்ராயரில் தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மிஸ்டேக்கை நம்ம யாரும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸையோ ஒரு வீடியோவை பார்த்து புக்கு படித்தோ கற்றுக்க முடியாது. நமக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ரியல் எலக்ட்ரானிக்ஸில் கை வைக்கவே முடியும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப சென்சிட்டிவ், வோல்டேஜை பொறுத்த வரையும். ஸோ அதை நம்ம இந்த இதில் எப்படி எலக்ட்ரானிக்ஸ் வாங்காமல் சிமுலேஷனில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். சரி, இப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, சரி ஹார்ட்வேர் வாங்க வேணாம்னு சொல்கிறீங்க. சரி அப்போ நாங்கள் எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறது? ஏன்னா ஆன்லைனில் நிறைய டூல்ஸ் இருக்குது, நிறைய விதமாக இருக்குது. இப்போ ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் நாங்கள் எந்த டூல் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன், நம்ம பேசிக்காக என்ன கற்றுக்குறோமோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணால் போதும். அதுக்கான ஒரு சொல்யூஷன் திங்கர்கேட். இது ஆட்டோடிஸ்க் கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இது ஒரு விர்ச்சுவல் லேப் மாதிரி. இதுக்கு நமக்கு லேப்டாப்பே வேணுங்கிறது இல்லை, நம்ம மொபைல் ஃபோன்லேயே கூட அதை பண்ணலாம்.
இதை யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம ஃபிசிக்கலாக அட்டினோ வாங்க தேவையில்லை, பிரெட் போர்டு வாங்க தேவையில்லை, எல்இடி, ரெஜிஸ்டர், கெப்பாசிட்டர் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸும் வாங்க தேவையில்லை. இது ஆன்லைன்லேயே சர்க்கியூட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணிட்டு அதில் இருக்க டிஃபால்ட் சர்க்கியூட்ஸை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணாலுமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா ஃபுல்லாக சிமுலேஷன் தான். இதை நம்ம ரீபில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம அகைன் எடிட் பண்ணி பழகிறது மூலிமா நம்மளால் ரியல் காம்பனன்ட்ஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். லைக் ரியல் காம்பனன்ட்ஸில் இருக்க ஆனோட், கேத்தோடு, பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸு இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு சிமுலேஷனில் பண்ணி பழகிட்டோம்னா ரியல் காம்பனன்ட்ஸ்க்கு நமக்கு எதுவும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போ தான் நம்ம பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பிக்கிறோங்கிறப்ப ஃபஸ்ட்டு 1 or 2 வீக் நீங்கள் வந்து திங்கர்கேடில் ஒர்க் பண்ணி பழகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் காம்பனன்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதில் எலக்ட்ரிசிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இதை சிம்பிளாக சொன்னோன்னா நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் டேங்க், வாட்டர் பைப்ஸ் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வாட்டர் டேங்கில் இருந்து வர வாட்டர்ஸை ஒரு பைப் லைன் வழியாக நம்ம சென்ட் பண்ணுறோமா, அந்த பைப் லைன் தான் நம்ம யூஸ் பண்ணுற ஒயர்ஸ். இந்த பைப் லைன்ஸில் தான் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். இப்போ வாட்டர் ஸ்லோவாக வருதுன்னா அதில் வந்து பைப் லைன் சின்னதாக இருக்கும், அது நடுவில் வந்து எதனா டேப் இருக்கும், இந்த மாதிரி சில தடைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த தடை எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதில் வந்து வாட்டர் ப்ரெஷர் அதிகமாகிறப்ப அந்த தண்ணி வர்றது வேகமாக வரும். ஸோ இதை வந்து நம்ம வோல்டேஜ் அண்ட் கரண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டேங்க்லேருந்து எப்படி வந்து தண்ணி நம்ம வீட்டுக்கு வருதுங்கிற மாதிரி தான் நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகும். இந்த டேங்கை வந்து நம்ம ஒரு பேட்டரியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த பைப் லைன் தான் நம்ம யூஸ் பண்ணுற கனெக்டிங் ஒயர்ஸ். இந்த ரெசிஸ்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுற டேப். அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வெளியே வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஸோ இதை பற்றி ப்ராக்டிக்கலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேசிக் ரோபோட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப நிறைய காம்பனன்ட்ஸ்லாம் தேவைப்படாது. சும்மா ஒரு ஃபியூ காம்பனன்ட்ஸ் இருந்தாலே போதும். ரெசிஸ்டர், எல்இடி, புஷ் பட்டன், பிரெட் போர்டு, பேட்ரி, கெப்பாசிட்டர், மோட்டார்ஸ் இந்த மாதிரி நமக்கு ஒரு சில சின்ன காம்பனன்ட்ஸ் வச்சு நம்மளால் பேசிக்ஸான ரோபோட்ஸை உருவாக்க முடியும். இன்ஃபேக்ட் நம்ம நிறைய ரோபோட் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் தான் ஒரு முக்கியமான காம்பனண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சீரீஸில் நமக்கு தேவைப்படுற எல்லா காம்பனன்ட்ஸை பற்றியும் ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்ப்போம்.